பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழிநடத்துவராக. நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களை குறித்து நாம் வேத வசனத்தின் மூலமாக தியானித்து வருகிறோம். அன்பு நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான குணமாக இருக்கிறது சொல்லி பார்த்தோம். தாழ்மை நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான குணமாக இருக்கிறது. மத்திய 23 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், தன்னைத்தானே உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்ம உயர்த்தப்படுவர்களாக இருக்கிறோம். ஆகினால் தேவனிடத்துல எப்பொழுதுமே நம்ம தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு நம்ம எப்போ கொடுக்க வேண்டும். தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் எதுக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமைக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கணும். அப்போ பெருமை இல்லாமல் நம்ம தாழ்மையா வாழணும்னா எப்படி தாழ்மையாய் வாழ்வது என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், யோவான் 15 என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தாவே உண்மை எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லை ஆனால் கூட பாருங்க, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா பெருமை உள்ளவர்களாக மாறி, நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், நான் முழங்கால் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் போட்டேன், நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் நடந்தேன், நான் கர்த்தருக்காக அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க பெருமையுடையவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். எல்லாமே எப்படி நடைபெறுதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறதான காரியங்கள் எல்லாம் கிருபையினாலதான் நடக்கிறதா இருக்கிறது, கிரியினால் அல்ல. கிருபையினால தான் நம்ம கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே கிருபை எப்போ நமக்கு கிடைக்கிறது சொன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீதிமன்றம் 3:34 வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த தாழ்மைக்கு கிருபை கிடைக்கிறதா இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில தாழ்மை உள்ளவர்களாக்கணும். அந்த தாழ்மைனா என்ன? தூசியும் தும்பும் குப்பையும் ஆகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்றதெல்லாம் தாழ்மை கிடையாது, அதெல்லாம் மாயமாலம். தாழ்மை என்றால் என்ன என்றால் அவரை இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறது தாழ்மை. எல்லாவற்றையும் நாம ஜெபத்தில் எடுத்து செல்கிறோமே அதுதான் தாழ்மை. கர்த்தாவே எனக்கு இது தேவை, அது சேவை, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றோமே அதுதான் தாழ்மை. பிரியமானவர், ஜெபம் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எந்த வசனம் வாசித்தாலும் அந்த வசனத்துக்கு நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆவில் எளிமர்கள் மாக்கான் பரலோகராஜ் அவரோட நீங்க அதை ஜெபமா மாற்றணும். பரலோக பிதா இயேசு நாமத்தை சுமத்துறேன், நான் பரலோகராஜ் என்னுடையது என்று சொல்லக்கூடிய விதத்துல நான் ஆவில எளிமல்லவனா இருப்பதற்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கேன். அதே மாதிரி இருதயத்தை சுத்தமுள்ளவர் மாக்கான் தேவனை தரிசிப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால கர்த்தர் தரிசிக்கக்கூடிய விதத்தை நான் பரிசுத்தவானா மாறுறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கேன். அதுதான் நம்முடைய தாழ்மை வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றையும் ஜெபத்துல கொண்டு போய் வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்னோடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பார்க்கிறோம், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் எப்போதும் ஜெபிக்கிறதான காரியத்தை நமக்கு வெற்றிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜெபத்துல விசுவாசமா ஜெபிக்கிறதாக நம்ம இருக்கணும். அதுக்கு முன்னதாக நம்ம ஜெபித்தோம், பிதாவே இயேசு நாமத்தை சுமத்துறேன், நான் விசுவாசமா ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம ஜெபித்துட்டோம்னா விசுவாசமா ஜெபிக்கிறலாம் மாறுகிறோம். அப்போ தாழ்மை, கர்த்தாவே நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எப்பொழுதும் தாழ்மையிலோனா இருக்க எனக்கு கிருபை தாங்க, உங்களை எல்லாமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இருதயத்தில் எழுதப்படட்டும், அதை தான் நான் பேசட்டும் என்று சொல்லி நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நான் சொல்லி பேசினாலே கர்த்தர் எதிர்த்து இருக்கிறவராக. பேதுரு சொல்றார், எல்லாரும் விட்டு ஓடினால் நானும் விட்டு ஓடி போக மாட்டேன்னு சொல்றார். உடனே இயேசு அவரை தட்டி கொடுக்கல, இன்றைக்கு சேவல் 2 தடவை கும்பிடுவாங்க, 3 தடவை நீதான் என்ன மறுதலிப்பான்னு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது நான் உண்மை விட்டு ஓட மாட்டேன்னு சொல்றார். நான் என்று சொல்றது அவர் மாற்றி சொல்லியிருக்கலாம், உங்களோட கிருபை இருக்க முடிச்சினால் எல்லாரும் விட்டு ஓடினால் நான் உண்மை விட்டு ஓட மாட்டேன்னு சொல்லியிருந்தா தட்டி கொடுத்துருப்பார். ஆனா நான் போட்டு பேசுறதுனாலே கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் கோட்பாடுக்குட்பட்ட தேவன். அவருடைய கோட்பாடுகள் ஒரு கோட்பாடு என்னன்னா பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நீங்க உங்களோட பணத்தை குறித்தோ, உங்களுடைய தேசத்தை குறித்தோ, உங்களோட மதத்தை குறித்தோ, உங்களுடைய ஜாதியை குறித்தோ, மற்ற எது காரியத்தை குறித்தோ
பெருமை பாராட்டுவர்களாக இல்லாமல் கர்த்தரை மாத்திரமே மேன்மை பாராட்டுவர்களாக இருங்கள். கர்த்தரால தான் இன்னைக்கு இருக்கிறேன், கர்த்தரால தான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தரால தான் வழி நடத்தப்படுகிறேன், கர்த்தரால் தான் போஷிக்கப்படுகிறேன், கர்த்தரால் தான் உடுத்தி வைக்கப்படுகிறேன், கர்த்தரால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது, கர்த்தரால் தான் நான் செழிப்பாகிறேன் என்று சொல்லி கர்த்தரால வருகிற காரியங்களே கர்த்தருக்கு மகிமை செலுத்தி சாட்சியாய் இருங்கள். நான் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பண்ணேன்னு சொல்லவே கூடாது பிரியமானவர்களே. ஏனென்றால் வேத வாக்கியம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறதான கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனே கர்த்தரால் தான் உண்டாகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 22:4 வாசிக்கிறோம், தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்களா, தாழ்மைக்கு என்னென்ன பலன் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே கிருபையாய் இந்த நாளில் நடத்துங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையான ஊழியத்தில் பயன்படுத்துங்க, அதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. கிருபையை ஆராதிக்க என்ன உபயோகப்படுத்துங்க, அதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. கிருபையா மட்டும் சித்தம் செய்ய வைக்கிறீங்க, அதுக்காக மக்கள் நன்றி. கிருபை விசுவாசம் கொண்டு ரட்சித்தீங்க, அதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இப்போ நான் இந்த வாழ்க்கையில செயல்படுகிறதெல்லாம் அந்த கிருபையினால தான், அதுக்காக மக்கள் நன்றி என்று சொல்லி எப்பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருப்போம். அப்படி தாழ்மை நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக பரிசுத்தம் நம்முடைய குணமாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தம் நம்மை உயர்த்தக்கூடிய குணம். 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதுக்காகத்தான் அவருடைய ரத்தத்தினால் நம்மை பரிசுமாக்குறார், இயேசு நாமத்தினால பரிசுமாக்குறார், பரிசுத்தாவினாலே பரிசுமாக்குறார், அவருடைய வார்த்தையினால் நம்மை பரிசுமாக்குறவராக 4 ஈவுகளை கொடுத்திருக்கிறார் நாம் பரிசுமாக்கப்படுவதற்காக. இந்த 4 ஈவுகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான தாழ்மை பரிசுத்தம் உடையவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான பரிசுத்தம், தாழ்மை, அன்பு, உண்மை, சொல் தவறாதிருதல், சாந்தம், நீடிய பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம், இப்படி கட்டி எழுப்பக்கூடிய குணங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருத்தர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சோத்திடுறோம். எங்களை கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி எங்களை கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் நிலைத்திருப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.